ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kavithasamayalarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான தக்காளி குழம்பு. ஒரு ஈஸியான குழம்பு ரெசிபி இது. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதத்தோடவும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலர்லி சுட சுட இட்லியோட இந்த தக்காளி குழம்பு ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி தான். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே குழம்பு தாளிச்சிட்டு என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும்னு பார்த்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு. இந்த சோம்பு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் குழம்புக்கு. அடுத்தது 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய் நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கூடவே 4 பல் பூண்டு நல்ல பொடி பொடியாக நறுக்கியும் சேர்த்து விட்டுருங்க. அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன். கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயமும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம சேர்த்து விட்டுறலாங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் குழம்பு நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். வெங்காயம் நல்லா இப்படி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இங்கே 4 தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து விட்டுறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்து வரணும். தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வேக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுடலாம். இங்கே நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வேகிறதுக்கு விடணும். இங்கே வெந்துட்டுருக்கிற அந்த கேப்பில் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி தயாரிச்சிடலாம். மசாலா பொடி தயாரித்து இதில் சேர்த்து கொதிக்க விடணும். ஸோ மசாலா பொடிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாங்க. இங்கே தாளிப்பு கரண்டியிலேயே நான் ஸ்பைசஸை வறுத்து பொடிச்சுக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சமாக இந்த குழம்புக்கு தேவையான அளவு தான் ஸ்பைசஸை வறுத்து பொடிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே தாளிப்பு கரண்டி சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு லைட்டாக பொரிஞ்சு நல்லா வாசனை வந்தாச்சுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுறலாம். இதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் பொரிஞ்சு வரணும். அடுத்தது 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுறணும். இப்போ கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். கூடவே ஒரு 5 வரமிளகாய். அவ்வளோதான், நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வாசனை வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துடலாங்க. சைமல்டேனியஸாக நம்ம அங்கே குக் பண்ணிகிட்ருக்கிற வெங்காயம் தக்காளியை ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். நல்லா உப்பு மஞ்சளெல்லாம் சேர்த்து நம்ம மூடி வச்சங்காட்டிக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு, சப்போஸ் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் கொதித்து தக்காளி மசியணும். இப்போ வறுத்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா இந்த மாதிரி மசாலா பொடி பொடிச்சு எடுத்துடணும். நல்ல கமகமான வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடிச்சு நம்ம குழம்புல சேர்க்கும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வறுத்த மசாலா பொடியை குழம்புல சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம்.
நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி விட்டுறலாங்க. குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டுக்கோங்க. சாதத்துக்குன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொதித்து அந்த மசாலா பொடியோடு சேர்ந்து வரும்போது கொஞ்சம் திக்காகும். இப்போ கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், 5 வரமிளகாவும் வறுத்து சேர்த்துருக்குறோம். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி டிசைட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். அடுத்தது உப்பு செக் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு தக்காளி வதக்கும் போது சேர்த்துருக்குறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இனி நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு விடணும். இப்படி நல்லா கொதித்து குழம்பு ரெடியாகி நல்ல ஒரு வாசனை வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை ஒரு கையளவு தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் அவ்வளோதாங்க, சுவையான தக்காளி குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி இது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஃப்ரெஷ்ஷான ஸ்பைசஸை நல்ல பக்குவமாக வறுத்து பொடிச்சு நம்ம மசாலா பொடி செஞ்சு தக்காளி குழம்புல சேர்க்கறதுனால ரொம்ப நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி குழம்பு இட்லி, தோசை, சாதத்தோடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலர்லி சுட சுட இட்லிக்கு தக்காளி குழம்பு ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி சிம்பிள் ரெசிபியான இந்த தக்காளி குழம்பு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.